வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் உச்சம் கொடுக்கும் சூரியன். மீறினால் பாயப்போகும் சட்டம், மதுபான சாலைகள் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை. கொழும்பிலிருந்து வெளியேறிய 5 லட்சம் பேர், வெளியான தகவல். நாயினால் ஏற்பட்ட தகராற்றில் முதியவர் படுகொலை, சந்தேக நபர் தலைமறைவு. ஓடும் ரயிலில் ஏறி காலை இழந்த நபர், புத்தாண்டில் துயரம். சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்களுக்கு நேராக உச்சம் கொடுத்துள்ளது. இன்று நண்பகல் 12:10 அளவில் நெடுந்தீவு, பூநகரி, ஆனையரவு மற்றும் சுண்டிக்குளம் ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய, சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் நாளை வரை மூடப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் திறக்கப்படும் மதுபான சாலைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் விநியோகத்தினை தடுக்கும் வகையில் கடந்த 3ஆம் தேதி முதல் சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன்படி நேற்று வரை 1320 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த சுற்றுவளைப்பு நடவடிக்கை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளும் மக்களுக்காக நேற்று மேலதிகமாக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாலும் பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பணிபுரியும் பெரும்பாலான மக்கள் கடந்த சில நாட்களாக தங்கள் சொந்த இடங்களுக்கு சென்றுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன்படி கடந்த 9ஆம் தேதி முதல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் சுமார் 5 லட்சம் பயணிகள் கொழும்பிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் கொழும்பிலிருந்து செல்லும் பயணிகளுக்காக இன்றும் மேலதிகமாக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாடு மற்றும் சேவை மேற்பார்வை பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்தார். மினுவாங்குட பிரதேசத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை மினுவாங்குட போலீஸ் பிரிவின் தேவலப்பல பகுதியில் பதிவாகியுள்ளது. உயிரிழந்துள்ளவர் தேவலப்பல பகுதியைச் சேர்ந்த 73 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்துள்ளவரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்றதால் ஏற்பட்ட தகராற்றில் இந்த கொலை நடந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலையின் பின்னர் சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை மினுவாங்குட போலீஸ் மேற்கொண்டு வருகின்றனர். ஓடும் ரயிலில் ஏற முயன்ற வயோதிபர் ஒருவர் தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ள சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்ட எல்லை பகுதியான ரிதிதென்னை ரயில் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற ரயில் ரிதிதென்னை நிலையத்தில் நிறுத்தப்பட்டு மீண்டும் செல்லும் போது வயோதிபர் ஒருவர் ஏற முற்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் காயமடைந்த 60 வயதுடைய நபர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வயோதிபரின் இடது கால் சத்திர சிகிச்சையின் பின்னர் அகற்றப்பட்டுள்ளது. இவ்விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் உச்சம் கொடுக்கும் சூரியன். மீறினால் பாயப்போகும் சட்டம், மதுபான சாலைகள் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை. கொழும்பிலிருந்து வெளியேறிய 5 லட்சம் பேர், வெளியான தகவல். நாயினால் ஏற்பட்ட தகராற்றில் முதியவர் படுகொலை, சந்தேக நபர் தலைமறைவு.
ரயிலில் ஏறி காலை இழந்த நபர், புத்தாண்டில் துயரம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.